Hi friends, welcome back to MAK Career Guidance. இன்றைக்கு இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் வந்து முடிவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 199 சீட்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குமான்னு தெரியல. ஸோ ஃபுல் சீட்டு ஃபில்லாக இருக்கா அல்லது பேலன்ஸ் சீட் வந்து அன்ஃபில்டு சீட் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து அது வந்து கிளப் ஆயிரும். ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து அது வந்து ஆட் ஆகி வரும். பட் எவ்வளோ சீட்டு போயிடுச்சு, எவ்வளோ சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, எவ்வளோ சீட்டு ஃபில் ஆகல, அது ஒன்றும் அந்த அது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இணையதளத்தில் போடல. பட் இது வரைக்கும் இந்த மாதிரி இப்போ அலாட்மெண்ட் ப்ராசஸ், அலாட்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் ஒன்றும் போடுறது கிடையாது. ஸோ ஒன்லி சீட் மெட்ரிக் மட்டும் தான் போடுறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் ஓகே. இதில் வந்து இன்னைக்கு கிடைச்ச மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய அதாவது நம்ம அந்த சேனல்லேருந்து ஒரு மிஸ் யுவஸ்ரீ அவங்க போட்டிருக்காங்க. ஸோ சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் இந்தியா கோட்டா கட் ஆஃப் கரெக்டாக வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த கவுன்சிலிங் ஹால்லேருந்து இந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப வந்து வீணாகல. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் யுவஸ்ரீ. அண்ட் ஓகே, இப்போ இன்னைக்குள்ள புதிய குட் நியூஸ். நாளைக்குள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் 2 நாள் இருக்குது. ஸோ 23rd and 24th. அது புதிய ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அந்த மரியா ஆயுர்வேதா இஸ் இன். ரைட்டுங்களா? ஸோ மரியா சித்தா இஸ் ஆல்ரெடி தேர். மரியா ஹோமியோ இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ நவ் த ஆயுர்வேதா ஆல்சோ இன். ஸோ 18 சீட்ஸ் ஹேவ் கோயிங் டு பி இன்க்ரீஸ்ட். ஸோ இந்த 18 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்டில் வி கேன் டிஸ்கஸ் சம்திங் அபவுட் த கட் ஆஃப். ஓகேங்களா? ரைட், பாருங்க. ஸோ மரியா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். ஸோ 18 சீட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் 62 பீசஸ். த ரெஸ்ட் ஆஃப் சித்தாஸ் 132 சேம் அண்ட் 239 for ஆயுர்வேதா, தட் ஹோமியோ ஆல்சோ சேம். ஸோ ஒன்லி திங் இஸ் 52 62 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இட் வாஸ் 45 இருந்து இப்போ 62 ஆயிருக்கு. 44 இருந்து 65 ஆயிருக்கு. ஓகே, வருது. இதுலேயும் கொஞ்சம் ஒரு சீட்டு கொஞ்சம் கால்குலேஷன் எரர் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் போடும்போது 45 இருந்து 45 + 18 இட் ஷுட் பி 63 வரும். ஸோ 62 தான் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ரைட். ஸோ என்னன்னா இப்போ வந்து ஓகே, இதுல என்ன நந்தால இருந்து ஒரு சீட் மிஸ் ஆயிருக்கு. 18 இருந்து 17 ஆயிருக்கு. ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ அவங்க சொல்றதான் ஃபைனல். நம்ம வந்து அதில் தர்க்கிக்க முடியாது. ரைட். ஸோ 433 சீட்டு மொத்தம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்க, நீங்க வந்து ஸோ இது முழுக்க முழுக்க ரேங்க் வைஸ் தான். நோ பிசிஎம், நோ பிசி, நோ எம்பிசி, நோ ரிசர்வேஷன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் பிசிக்கு மார்க் இருக்கு, எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செய்து சொல்லுங்க, நாளைக்குள்ள மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் வந்து சுத்தமா வந்து அதுல வந்து எந்த ரிசர்வேஷனும் அதில் இருக்காது. மார்க்கை வச்சு தான் முழுக்க முழுக்க 400 எத்தனை சீட்டுங்க, 416 பிளஸ் இது 432 சீட் வந்து நம்ம ஃபில் ஆக போகுது. ஸோ அந்த 432 சீட்டை வந்து கட் ஆஃப் பண்ணிங்க பாருங்க. இது பழைய ஸ்லைடு, அதனால வந்து 416 ஷோ ஆகுது. ஸோ ஆக்சுவலி கரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ இட் இஸ் 433 433. ஓகே, 433 சீட் வந்து உங்களுக்கு வந்து இதாவது கட் ஆஃப் பார்க்கும்போது நீங்க நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். 494க்கும் 400க்கு மேல அப்படி இருக்கு, அப்படி போட்டிருக்கேன். ஸோ டபுள் த குவான்டிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்திருந்தா அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 175. ஸோ அதாவது ட்வைஸ் அந்த அவங்க நான் நிச்சயமா வந்து மேனேஜ்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் கோட்டால இருந்து நிறைய பேர் வந்து அவங்க கவர்மெண்ட் இதை ஆக்குபை பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜ் எல்லாமே ஆக்குபை பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஆல் இந்தியா லெவல்லையும் போயிருப்பாங்க, அல்லது மற்ற கோர்ஸுக்கு போயிருப்பாங்க, மற்றபடி ரிப்பீட்டரை ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஏஐக்யூ மாதிரி இது வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து நிறைய மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய ஆப்சென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கட் ஆஃப் வந்து நீங்க வந்து 2 டைம்ஸ் டோட்டல் சீட்டை போட்டாலும் கூட வந்து உங்களுக்கு 175 வரை அதுக்கும் கீழே போற வாய்ப்பு இருக்கு. 150க்கும் 175க்கும் இடையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 150 வில் பி கட் ஆஃப் மார்க்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ 150 தான் கட் ஆஃப் மார்க். அதுக்கு கீழே போறோமா தெரியல. பட் 87 வந்து வரைக்கும் நமக்கு இருக்குது, லிஸ்ட்ல இருக்குது. ஸோ 150 வில் பி கட் ஆஃப் மார்க்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு கீழே போனா ஓகே, வெல் அண்ட் குட். ஓகேங்களா? Okay, guys, and so tomorrow and day after tomorrow, there are only 2 days left for the completion of the first round. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல வந்து நமக்கு வந்து நிச்சயமா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கும். கண்டிப்பா வந்து அதுல கவர்மெண்ட் கோட்டாவோட சீட் இருக்கும், கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் சீட் இருக்கும், அதுல ஏஐக்கு சீட் அதில் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இதுவும் ஃபில் ஆகாம இருந்தால் அதுவும் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ தேர் சம் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்ட் கண்டிப்பா இருக்கிற வாய்ப்பு இருக்கு, நோ டவுட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கட் ஆஃப் சொன்ன மாதிரி 150 சொல்லிருக்கேன். 150க்கு கண்டிப்பா 150 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு கட் ஆஃப் மார்க்கு. So all the best, guys, and take care. Tomorrow, take a nice, wise choice and plan பண்ணுங்க, strategy யூஸ் பண்ணி வந்து counseling attend பண்ணுங்க. All the very best. Thank you so much. Good luck. Bye bye.